அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள் மற்றும் ஆன்மீக சகோதரர்கள் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா தியாக பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் 2 தினங்களுக்கு முன்னர் இர்ஷாத் நஜாஹி அவர்கள் என்னோடு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு ஒரு அல் குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் ஒன்றை கேட்டிருந்தார். அவருக்கு மாத்திரம் அந்த விளக்கத்தை சொல்லாமல் அவருக்கும் நம்முடைய இந்த அகீதத்து சூஃபியாவிலே உள்ள சகலருக்கும் தெரியும் வண்ணம் எனக்கு தெரிந்த விவரங்களை அவர் கேட்ட அந்த வினாவுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அவர் கேட்டிருந்தார், அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே சொல்லுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் என்று சொல்லி காட்டுகின்றான். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், 2 உதய தலங்களினதும் 2 அஸ்தமன தலங்களினதும் ரப்பாக அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதாவது 2 உதயமாக கூடிய தலங்கள், சூரியன் உதயிக்கக்கூடிய ஒரு தலம் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், சூரியன் உதிக்கக்கூடிய, சூரியன் என்று சொல்லாமல் பொதுவாக சொல்லுகின்றான், உதிக்கக்கூடிய 2 தலங்கள், அதே போல மறையக்கூடிய 2 தலங்கள், அந்த 2 உதயமாக கூடிய தலங்களினதும் 2 மறையக்கூடிய தலங்களினதும் ரப்பாக அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்படியானால் இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய ஆத்மீக விளக்கம் என்ன என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். மிகவும் ஆழமான ஒரு விஷயம் இது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இதற்கு வெளிரங்கமான விளக்கத்தை சொல்லக்கூடிய தப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், 2 உதய தலங்களினதும் 2 அஸ்தமன தலங்களினதும் ரப்பு என்று சொல்லுகின்ற போது அல்லாஹு தஆலா எதை சொல்கின்றான் என்று சொன்னால், மாரி காலத்தில் சூரியன் ஒரு இடத்திலே உதிக்கும், கோடை காலத்தில் சூரியன் இன்னொரு இடத்திலே உதிக்கும். எனவே 2 உதய தலங்கள் இருக்கின்றன. அது எவ்வாறு மாரி காலத்தில் ஒரு இடத்திலும் கோடை காலத்தில் இன்னொரு இடத்திலும் உதிக்கின்றதோ அதே போலதான் அது மறையும், 2 இடங்களிலே மறையும். எனவே 2 உதய தலங்களினதும் 2 அஸ்தமன தலங்களினதும் மறையக்கூடிய தலங்களினதும் ரப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் என்று லாஹிருடைய உலமாக்கள் இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்கின்றார்கள். தப்சீர்களிலே நாங்கள் இதை காணலாம். அதே போல இன்னும் ஒரு விவரத்தை சொல்லுகின்றார்கள். பூமியை நோக்கி சூரியன் அதனுடைய சுடர் விடுகின்ற போது அது 180 தலங்களிலே இருந்து, வித்தியாசமான 180 தலங்களிலே இருந்து அதனுடைய சுடர் பூமிக்கு வருகின்றது, சூரியன் உதயமாகின்றது. ஒரு நாளைக்கு ஒரு தலத்திலே இருந்து உதயமாகின்றது. அதே போல 180 தலங்களிலே அது மறைகின்றது. அது எவ்வாறு சொல்கின்றார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரிந்திருக்கும், பூகோள அடிப்படையிலே இந்த விஞ்ஞானத்திலே சொல்வார்கள், பூமியிலே நெட்டாங்கு அகலாங்கு என்று இருக்கின்றது. நெட்டாங்கு என்று சொல்கின்ற போது வடக்கு தெற்காக உள்ள பகுதியை குறிக்கும். அந்த வடக்கு தெற்காக உள்ள பகுதிகளிலே 360 நெட்டாங்குகள், கோடுகள் இருக்கின்றன. 360 பாகையை குறிக்கலாம். அந்த 360 கோடுகளில், பாகைகளில் 180 தலங்கள் சரியாக அரவாசா புரிச்சா வரும். சரி, அரவாசா நாங்கள் புரிக்கின்ற போது 180 பாகை வரும். அந்த 180 தலங்களில் ஏதாவது ஒவ்வொரு தலங்களிலே சூரியன் உதயமாகின்றது. அதே போல மிகுதியாக இருக்கக்கூடிய மற்ற 180 தலங்களில் ஒவ்வொரு தலங்களிலும் சூரியன் மறைகின்றது. எனவே இவ்வாறு 180 தலங்களிலே உதயமாகி மறைகின்றது. அதே போல இன்னும் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் சில தப்சீருடைய உலமாக்கள், 360 தலங்களிலும் சூரியன் வித்தியாசமாக ஒவ்வொரு தினத்திலும் உதயமாகின்றது. அதே போல 360 தலங்களிலும் மறைகின்றது. அப்படியானால் 360 பாகையையும் அவர்கள் மையமாக கொண்டு இந்த விளக்கத்தை சொல்கின்றார்கள். எனவே இவ்வாறு 180 தலங்களில் அல்லது 360 தலங்களில் சூரியன் உதயமாகி மறைகின்றது. இவைகளில் மிகவும் நீளமான ஒரு நாள் ஏற்படும். அத்துவலியோ மினசனா, ஒரு வருடத்தில் மிக நீளமான நாள், அதாவது மிகவும் நீளமான ஒரு பகல் அவ்வாறு இருக்கும். நீளமான ஒரு நாளாக இருக்கும். 24 மணித்தியாலங்களில் பகல் கூடியதாக இருக்கும். அதே போல அக்ஸரியோமின் 24 மணித்தியாலங்களில் பகல் குறைந்ததாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு நாள். இந்த 2 நாட்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த 160 180 அல்லது 360 உதய தலங்களை வைத்து
இந்த 360 உதய தலங்களில் எந்த தலத்தில் உதயமாகின்ற போது மிக நீண்ட நாள் அந்த வருடத்தில் ஏற்படுகின்றதோ அதை ஒரு உதய தலமாகவும், எந்த தலத்தில் சூரியன் உதயமாகின்ற போது அது மிகவும் சுருக்கமான மிகவும் குறைந்த ஒரு நாளாக இருக்கின்றதோ அதை இன்னும் ஒரு உதய தலமாகவும் கருத்தில் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 உதய தலங்களினதும் அதே போல 2 அஸ்தமன தலங்களினதும் ரப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் என்று இதற்கு ஒரு விளக்கத்தை லாஹிருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார். அதே போல இன்னும் ஒரு விளக்கத்தையும் இதிலே சொல்லுகின்றார்கள். சூரியன் உதயமாகக்கூடியது ஒரு உதய தலம், அதே போல சந்திரன் உதயமாகக்கூடியது இன்னொரு உதய தலம். ஆகவே 2 உதய தலம். அதே போல சூரியன் மறையக்கூடியது ஒரு மறையக்கூடிய தலம், சந்திரன் மறையக்கூடியது இன்னும் ஒரு மறையக்கூடிய தலம். எனவே ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைனி 2 உதய தலங்களினதும் 2 அஸ்தமன தலங்களினதும் ரப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று இன்னும் சில தஃப்சீருடைய உலமாக்கள் இதற்கு விளக்கத்தை சொல்லுகின்றார். நாங்கள் இந்த வசனத்தை ஒரு ஆன்மீக அடிப்படையிலே ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது சூபியாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? ரப்புல் மஷ்ரிகைனி ஐ மஷ்ரிகையுல் லுஹூரி வல் புரூசி, 2 உதயமாகக்கூடிய தலங்கள் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் லாஹூத்திலே இருந்து, அதாவது அவனுடைய அஹதியத்துடைய மகாமிலே இருந்து, தான் மாத்திரம் தானாய் தனியவனாய் இருந்த அந்த அஹதியத்துடைய நிலையிலே இருந்து அயானு சாபித்தா என்ற முதலாவது உதயத்தை பெறக்கூடியது ஒரு உதய தலம். அயானு சாபித்தாவிலே இருந்து ஆலமு ஷஹாதா என்ற அடுத்த உலகத்துக்கு 2வது தஜல்லியை எடுக்கின்ற போது அது 2வது உதய தலம் என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் ரப்புல் மக்ரிபைன் என்று சொல்லுகின்ற போது மீண்டும் ஆலமு ஷஹாதாவிலே இருந்து அயானு சாபித்தாவுக்கு மறைவது முதலாவது மறையக்கூடிய தலம் என்றும், அயானு சாபித்தாவிலே இருந்து ஆலமுல் லாஹூத்துக்கு அஹதியத்துடைய மகாமுக்கு மறைவது 2வது மறையக்கூடிய தலம். எனவே ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைனி 2 உதய தலங்களினதும் 2 அஸ்தமன தலங்களினதும் ரப்பு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படியானால் இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆலமுல் லாஹூத், அயானு சாபித்தா, ஆலமு ஷஹாதா என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிய வேண்டியிருக்கின்றது. ரப்புல் மஷ்ரிகைனி 2 உதய தலங்களினதும் ரப்பு. அப்படியானால் ஆலமுல் லாஹூத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹு தஆலா தானாய் தனியவனாய் தன்மயமாய் இருந்த அந்த நிலை, அஹதியத்துடைய நிலையிலே இருந்து, அறியப்படாத அந்த நிலையிலே இருந்து, ஹகீகத்துல் ஹகாயிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலே இருந்து, அவன் மாத்திரம் இருந்த அந்த நிலையிலே இருந்து, அவன் அயானு சாபித்தா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிருஷ்டிகள் அவனுடைய இல்மிலே, அல்லாஹ்வுடைய அறிவிலே உருவம் பெற்ற நிலை. அல்லாஹ்வுடைய அறிவிலே தான் இந்த சிருஷ்டிகள் இருந்தன. அந்த நிலையிலே அந்த அயானு சாபித்தா என்ற அல்லாஹ்வுடைய அறிவிலே உருவம் பெற்ற அந்த நிலைக்கு அல்லாஹு தஆலா முதலாவது தஜல்லியாக கூடிய அதைத்தான் முதலாவது உதய தலம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு தஆலாவுடைய அறிவிலே இந்த சிருஷ்டிகள் உருவம் பெற்ற அந்த அயானு சாபித்தா என்ற நிலையிலே இருந்து இந்த ஆலமு ஷஹாதா என்று சொல்லப்படக்கூடிய 5 பூதங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஷட உலகத்துக்கு அடுத்த தஜல்லியை எடுப்பதை 2வது உதய தலம் என்று சொல்லப்படுகின்றது. மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 ஷடங்களையும் கொண்டு உருவாகிய இந்த ஆலமு ஷஹாதா ஷட உலகத்திற்கு அல்லாஹு தஆலாவுடைய தஜல்லி தனஸ்ஸுல் ஏற்படுகின்ற போது இது 2வது உதய தலம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே ரப்புல் மஷ்ரிகைன் 2 உதய தலங்களினதும் ரப்பு. அதே போல இந்த ஆலமு ஷஹாதா இந்த 5 பூதங்களினால் பஞ்ச பூதங்களினால் உருவாகிய இந்த ஷட உலகத்திலே இருந்து மீண்டும் அயானு சாபித்தா என்ற நிலைக்கு மறையக்கூடிய நிலை, அயானு சாபித்தா என்று சொல்லப்படும் போது அல்லாஹு தஆலாவுடைய அந்த இல்மிலே இந்த சிருஷ்டிகள் இருந்த அந்த நிலைக்கு மறைகின்ற போது முதலாவது மறையின் தலம் என்றும், அதிலே இருந்து அயானு சாபித்தாவிலே இருந்து அஹதியத்துடைய மகாமுக்கு மறையக்கூடிய நிலை 2வது மறையும் தலம் என்றும் சூஃபியாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். நாங்கள் இவைகளை மிகவும் கடுமையாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? இது அல்லாஹு தஆலாவுடைய அந்த தாத்துடைய மர்த்தபாவை பற்றிய விஷயங்கள். தாத்துடைய மர்த்தபாக்களை பற்றி நாங்கள் சரியாக உண்மையிலே விளங்கிக் கொள்ள முடியாது. சூஃபியாக்கள் அவர்கள்
அனுபவித்த விடயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அவைகளை அனுபவிக்கின்ற போதுதான் அது இவ்வாறு என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் சொல்வதை கூட நாங்கள் 100% இதுதான் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? இது அனுபவத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் என்பது அல்லாஹு தஆலாவுடைய தஜல்லி சம்பந்தப்பட்டது. அவனுடைய தாத்துடைய தஜல்லி சம்பந்தப்பட்ட விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றான் என்பதை நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.